துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அப்பாடா, ஒரு வழியா இந்த வீட்டை பிடிச்ச கரகம் ஒழிஞ்சுது. ஏதா உண்மையிலே அனுப்புல உசுரோட இருக்கா? இல்ல மாமா, அவங்க இல்ல. இல்லையா? இப்பதானடி நல்லா இருக்கான்னு சொன்ன. என்ன பண்ண சொல்றா பத்தா? அவன் தான் குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு நிக்கிறான். இவ்வளவு அமைதியா இருக்கா. எனக்கு என் குழந்தை தான் ரொம்ப முக்கியம். அவனை சமாளிக்கிறதுக்காக வேற வழி தெரியல. நல்ல வேளை அவனும் இல்ல. சரி சுந்தரி, இப்ப நீ இப்படி சொல்லி வெளியே அனுப்பிட்ட. நாளைக்கே திரும்பி வந்து இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா நீ என்ன பண்ணுவ? அது அப்ப பாத்துக்கலாம் சித்து. உஷா, மாமா மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன பண்ற? மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. உங்களை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன என்ன சொல்ற நீ? மாமா நீங்க சுந்தரி அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.